வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. சித்ரா வந்து அப்பா நம்ம இந்த அக்காவை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கிளம்புங்க எல்லாரும் ரெடியாகுங்க, இந்த வீட்டில் போய் கூப்பிட போவோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜெயந்தி சுகுணா எல்லாம் இந்த கூப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து ஜாலியாக போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் நம்ம கிருபா வந்து தீயை வந்து கொளுத்தி போடாரு. என்ன இந்த கழுத்தில் தாலி கிடக்கல, அந்த தாலியை அறுத்துட்டு போக தான் இப்போ வந்திருக்கோம், அவளே நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்கின பிறகு இந்த கருணா கட்டின தாலி எதுக்கு அவள் கழுத்தில் இருக்கணும், அதை அறுத்தெறி கருணா அப்படின்னு வந்து ஒரு ஆர்டரை போட நேரம் அன்னை சொல்லிட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் நம்ம இந்து கழுத்தில் இருக்க தாலியாக இருக்க கருணா போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கருணா அப்படின்னு அம்மா ஆவி அப்படியே வந்து அந்த தாலியை வந்து கழுத்தை விடாமல் வந்து தடுக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா மேலே அவங்க அம்மா குடி ஏறிட்டாங்க அப்படியே சொல்லலாம். அப்படியே என்ன தாலியை கலத்தி எரிய பார்க்குறியா, என்ன மீறி எரிய முடியாதுதா அப்படின்னு வந்து சொன்னேன். இது அவங்க அம்மாவின் ஆவிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிருபா சாக்காகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த இந்துவையும் கருணாவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கிருபா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அண்ணே எனக்கு வந்து இந்து தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம கிருபாவை அதிர்ச்சி ஆக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு தான். நம்ம கருணாவுக்கு எங்கே பார்த்தாலும் இந்துவோட முகம் இருந்த மாதிரியே இருக்குது. இந்துவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து ஒவ்வொரு கணமும் தெரியுது. எப்போவுமே இந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று நினச்சி நான் என்ன எவ்வளோ வருத்தப்படுறேன். இந்து நான் ஒன்று ஈஸியாக வந்து என் மனசுலேருந்து தூக்கி எறிய முடியாது, நான் எரியவும் மாட்டேன். எனக்கு அவ்வளோ தூரம் ஒன்று பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் என்ன அனாதையாக நிற்கணும், எனக்கு தோள் கொடுத்து உதவுன கிருபாண்ணனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து புலம்புறாங்க. இந்த சைடு நம்ம சித்ரா வந்து பேசுகிறாங்க கிருபா கிட்ட. அப்பா இந்த வீடே வெறிச்சூடி இருக்குது, இந்து இல்லாமல் இந்து அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு வந்து சித்ரா பேசினோடனே கிருபா பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் ஒன்றை மாற்றி வச்சுட்டால அவள். சரி கொஞ்ச நேரம் வேணா சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு வந்து யோசித்துக்கிட்டு, சரி இப்போ இந்துவை கூப்பிட போகலாமா அப்படின்னு சொல்ல நேரம் சித்ரா ஓதி வந்து சந்தோஷமாக நம்ம சுகுணாகிட்டையும் ஜெயந்திட்டையும் சொல்கிறாங்க. அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நம்ம வந்து போய் பார்க்கலாம், இந்து அக்காவை கூட்டிகிட்டு வரலாம், இந்த வீட்டுக்கு மறுபடியும் இந்த அக்கா வர போகிறாங்க அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம சுகுணாவும் ஜெயந்தியும் சேர்ந்து இனிப்பு வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் ரெடியாகிடுச்சு, இப்போவே இந்துவை போய் கூட போவோம் அப்படின்னு வந்து நம்ம இந்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கிருபா மாமாவே வந்து உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். பயங்கர சந்தோஷத்தில் தான் நம்ம இந்துவும் இருக்காங்க. ஆனால் அங்கே போன பிறகு தான் இந்துவை பாலு அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம கிருபாவுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கும். போய் நம்ம இவளை அங்கே கொண்டு இருத்ததா, அது மட்டும் நடக்காது அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் கொந்தளிச்சிக்கிட்டு சொல்லுறாங்க. என்ன அவ்வளோ சந்தோஷப்பட்டியோ, நான் ஒன்று அவ்வளோ தூரம் பூ போட்டு எங்கள் வீட்டுக்கு ஒன்று அழைச்சிட்டு போவேன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நடக்காது. இப்போது கருணாவே வந்து இந்த இந்து கூட வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்த பிறகு கருணா கெட்டின தாலி அவ கழுத்தில் எதுக்கு இருக்குது, அதை முதல்ல பிடுங்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த தாலியை அறுத்து எரிய சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க நம்ம கருணா. அண்ணே இருந்திருந்து இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரானே. இந்துவுக்கு பயங்கரமான சாக்கு. டே போ கருணா, போய் வந்து தாலியை வந்து அவள் கழுத்தில் இருந்து அறுத்து எரிஞ்சு என் கையில் கொண்டு தா அப்படின்னு வந்து அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நேரம் நம்ம கருணாவின் அம்மாவின் ஆவி வந்து வந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். நம்ம கருணா வந்து அந்த தாலியை நெருங்க விடாமல் வந்து அது தடுக்குது. இந்த வந்து உனக்கு தான், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, இந்த கிருபா என்ன அப்படின்னு வந்து நம்ம கருணா வந்து அந்த தாலியை வந்து பிடிச்சி இடித்து தூர போட போகிறாங்க. ஆனால் முடியலைங்க. அந்த வந்து ஒரு ஆத்மா வந்து தடுக்குது. இதை வந்து கருணா ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா மேலேயே வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. என் பையனோட வாழ்க்கையை வந்து என்ன கெடுக்க பார்க்குற, என் பையனையும் என் மருமகளையும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ஆத்மா உணர்த்துது. இதை பார்த்து வந்து சாக்காவே நிற்கிறாங்க. கிருபா என்ன ஈஸியாக 2 பேருக்கு உறவையும் வந்து அறுத்து எறிஞ்சிடலாம், நம்ம தான் பெரிய மனுஷன் அப்படின்னு வந்து இவ்வளோ காலம் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளை மீறி ஒரு சக்தி இந்த கருணா வந்து நமக்காக வந்து இந்த தாலியை வந்து அறுத்து எறிஞ்சிடலாம் அப்படின்னு வந்து போக நேரம் அவனை அறுக்க விடாமல் தடுக்குது. அது
என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சாக்காவே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னால் முடியலைனே, இந்து கழுத்தில் இருக்க தாலியை என்னால் அறுத்தறிய முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்துவுக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை வந்து நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு தான் முடிவெடுத்துருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம், இந்த தொடவு தாலியாக இருக்க முடியாமட்டா என்ன, கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையும் நான் பிரித்து காட்டேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிருபா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து நேரடியாக இந்துவை கட்டி பிடிக்கிறாங்க. இதை கருணா வந்து கிருபா வந்து பார்க்குறாங்க. பிடிச்சி இவ எனக்கானவா, இந்துவையும் என்னையும் யாரையும் எந்த கொம்பனாலையும் எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது, இது சாமி போட்ட முடிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கிருபாவே அதிர்ச்சி அடையிற மாதிரி வந்து கருணா பேசுகிறாரு. இதை பார்க்குறாங்க என்ன இவன் பேசலனே, இவளுக்குள்ளே இருக்க பேய் பேசுதுனே அப்படின்னு திவாகர் வந்து சொல்ல நேரம், ஆமாடா எனக்கு புரியுது, ஏதோ ஒரு ஆத்மா இவங்க 2 பேரையும் பிரியக்கூடாமல் வந்து காப்பாற்றுது, ஆனால் நம்மளை மீறி ஒன்றும் நடக்காது, நம்ம கண்டிப்பாக பிரித்து தாண்டா தீருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிருபா வந்து நினைக்கிறாங்கங்க.